நிசாந்தி, ஹாய். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு என்ன சமையல்னா சுண்டை வத்தல் குழம்பு. வத்த குழம்பு. ரைட். ரெடி பண்ணுங்க. வத்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன நிசா? எண்ணெய், நல்ல எண்ணெய். வத்த குழம்பு திக்காக வை நிசா, தண்ணியாக வைக்காத. கெட்டியாக இருந்தால் தான் வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. சுடு தண்ணியில் இந்த வத்தலை போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தான் சேர்த்து போகிறோம். ஏன்னா இதில் மண்ணிலெல்லாம் போட்டு நசுக்கி உப்பெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதனால் சுடு தண்ணி போட்டு கழுவையில் உப்பு அந்த மண்ணெல்லாம் கக்கிக்கிட்டு வெளியில் வந்துடும். அதுக்காக. ஓகே. வத்தல் ஏற்கனவே வறுத்தது மாதிரி தான் இருக்குது. அதை காய வச்சனால காஞ்ச அப்படி இருக்குது. ஆனால் இதாகலை வறுத்ததுனால கிண்டி விடு. ஆனால் இந்த சுண்டை வத்த குழம்பு லைட்டாக கசக்கும் வத்தல். அது நல்லது தான். நம்ம எவ்வளவோ இனிப்பு சாப்பிட்ருப்போம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறனால நல்லது. இனிப்பெல்லாம் சாப்பிட்றோம். கீரிப்புழுலாம் இருக்கும்ல வயிற்றுக்குள்ள, அதெல்லாம் செத்து போயிடும். அதனால தான் இந்த பாவக்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி கசப்பான சாப்பாடு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் வாரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா? வெண்டைக்காய் எப்படி இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இந்த பையன் ஐயா சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு இது வெண்டைக்காய் ஆக்கி கொண்டே கொடுத்தா நிசா. மிச்சம் வச்சிருச்சிங்களா இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சிங்களா? கொஞ்சோண்டு எடுத்து வந்துட்டேன். ஏன் வேண்டாண்டுச்சுங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகே. சாப்பாடு போட்டுக்கலாம். வத்தலை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு வடகம். இது வத்த குழம்புக்குன்னே உள்ளது. வத்த குழம்பு புளிமுங்கல் தாளிப்பு வடகம். இது இல்லாமல் வத்த குழம்பு நீ வைக்கக்கூடாதுன்ட்டார். இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட். இது மீன் குழம்புக்கெல்லாம் போட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். மீன் குழம்புக்கு இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உளுந்து, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி, ஒவ்வொரு சில மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு சில இதுலலாம் வந்து இந்த மாதிரி தூளாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் தாளிப்பு வடகம்னு கேட்டால் சொல்லுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும் போட்டோம்னா. தாளிப்பு வடகம் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிள்ளை, அடுத்தது 2 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். சூப்பர். நல்லா வதங்கணுமா? சரி, வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வதங்கட்டும். அப்புறமா பார்ப்போம்மா. அடுத்தது புகை அடிச்சு தூக்குது. தக்காளி இதுவும் நல்லா வதங்கணுமா? அதான் அடுப்பு தான் திப்பு திப்புன்னு எரியுது, வதங்கிடும். அடுத்தது இது என்னது? அடுத்தது வந்து குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு வந்து 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூளே காணாதுல? அதில் எல்லாம் கலப்படம் ஆகிடுச்சு, எடுத்துட்டு வரையணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள். அடுத்தது அதுக்கு அடி பிடிக்குது பாரு, கறி பிடிக்கிற மாதிரி. புளி சைஸுக்கு எடுத்து லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம். புளி தண்ணி. புளி தண்ணி. அம்மா இந்த இது வத்த குழம்புலேயே கத்திரிக்காய் வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவில் வத்தல் போட்டு குழம்பு வச்சோம்னா. கத்திரிக்காய் வத்தல் போடலாம், மாங்காய் வத்தல் போடலாம், வெண்டைக்காய் வத்தல் போடலாம். தண்ணியை நிறையா ஊற்றி வீணாக்கி விட்டுறாத. இது மாதிரி திக்காக வை. புளிப்பாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். அதுக்காக சுத்தமாக ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட்டு திக்காக இருந்தால் தான் இந்த ஹோட்டலில் எல்லாம் எப்படி திக்காக வைக்கிறாங்க. கொதிச்சு வரட்டும், அதுக்குன்னு கொதிக்க கூட கூட திக்காக இருக்கணும்னா நல்லா கொதிச்சு மசால் வாடையெல்லாம் போய் அப்புறம் தான் திக்காக வரும். புகை அடிக்குது. சரி, கொதி வரட்டும். சரி, கொதி வரட்டுமா? ஓகே நிஷா. ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா செல்வா சொன்ன மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு.
இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் ம் நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காயை உள்ளே இறக்க வேண்டியது. சூப்பர். உள்ளே இறக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். சூப்பரான சுண்டை வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி. வத்த குழம்பு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன நிஷா? ஓகே, பாய் சொல்லிடு. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் என்ன vlog பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பண்ணலான்னு சொல்லுங்கள். பாய்.